கிராவிடேஷனல் பவர். ஹலோ அண்ட் வெல்கம் டு ABCD. நான் உங்க சகு. ஆனானப்பட்ட நியூட்டனாலேயே இந்த கிராவிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும் அப்படின்னு அவரால் ஃபார்முலா மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சே தவிர அந்த கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு அவரால் சொல்ல முடியல. அந்த கிராவிட்டியை பத்தி நம்ம ரிலேட்டிவிட்டி என்ன சொல்லுது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் 4 எபிசோட்ல ஐன்ஸ்டீன் 1905 வெளியிட்ட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை பத்தி பார்த்தோம். அதாவது நம்ம வேற ஸ்பீட்ல போறப்ப அது எப்படி டைமையும் லென்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பத்தி ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி சொல்லுச்சு. இப்போ நம்ம 1915 ஐன்ஸ்டீன் வெளியிட்ட ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை பத்தி பார்க்கறதுல முதல் படி கிராவிட்டியை பத்தி புரிஞ்சுக்கிறது தான். கிராவிட்டி எப்படி காத்து நம்ம கூடயே இருக்கிறதுனால அதை யாரும் பெருசா கண்டுக்கலையோ, அதே மாதிரி கிராவிட்டி நம்ம கூடயே இருக்கிறதால அதையும் யாரும் பெருசா கண்டுக்கல. 1600கள் வரை கிராவிட்டியை பத்தி அரிஸ்டாட்டில் சொன்ன தத்துவத்தை தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். அதாவது எல்லா பொருளும் பூமி மேலேயே ஸ்டேஷனரியா இருக்க தான் விரும்பும், அதனாலதான் எந்த பொருளை மேலே தூக்கி போட்டாலும் கீழே வந்து விழுந்துருது அப்படின்னு சொன்னாரு. அதோட எந்தெந்த பொருள் எவ்வளவு வெயிட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட்ல தான் அது கீழே வந்து விழும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது வெயிட்டான பொருள் வந்து ரொம்ப ஸ்பீடா கீழே வந்து விழுந்துரும், வெயிட் கம்மியான பொருள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து கீழே விடும் அப்படின்னு சொன்னாரு. 1600கள்ல கலீலியோ தான் இதை முத உடைச்சாரு. பொருள்கள் என்னென்ன வெயிட் இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரே ஸ்பீட்ல தான் கீழே வந்து விழும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்குன்னே பிரத்யேகமா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ வேற போட்டிருக்கோம். அதுக்காக நீங்க போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது. கலீலியோவால எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எல்லா பொருட்களும் பூமியை நோக்கி ஒரே ஸ்பீட்ல தான் வந்து விழும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடிஞ்சாலும் அவரால் காமனா ஒரு ஃபார்முலாவை கொடுக்க முடியல. அப்போதான் தலைவன் ஐசக் நியூட்டன் நச்சன் இந்த ஃபார்முலாவை கொடுத்தாரு. இதை பத்தியும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவா ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். என்னதான் ஐசக் நியூட்டன் இந்த பொருட்கள் எவ்வளவு வேகமா வந்து விடும், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும் அப்படின்றதுக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்திருந்தாலும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரியலாவே எப்படி இயங்குது அப்படின்றது அவருக்கு தெரியல. இத அவரே ஓபனா ஒத்துக்கவும் செஞ்சாரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அடுத்த 200 வருஷத்துக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிக்க யாராலையுமே முடியல. ஏன், இதுக்கு நடுவுல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஃபோர்ஸான எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கூட அது எப்படி இயங்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற கிரகங்களையே அஃபெக்ட் பண்ற இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இயங்குது அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராயிருக்கு. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயகா. ஐன்ஸ்டீன் 1905ல ஒரே ஸ்பீட்ல போற, அதாவது கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போறவங்களுக்கு செல்லுபடியாகிற ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை கொடுத்தாரு இல்லையா. அவர் அதுக்கு அப்புறமா அந்த ரிலேட்டிவிட்டி கான்செப்டை வேற ஸ்பீட்ல போறவங்களுக்கு, அதாவது ஆக்சலரேட்டட் ஸ்பீட்ல போறவங்களுக்கும் இந்த கான்செப்டை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போதான் 2 வருஷம் கழிச்சு 1907ல பெர்ன்ல இருக்கிற அவரோட பேட்டன்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தப்ப அது நடந்துச்சு. திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை, எங்க இருந்தோ ஒருத்தன் ஃப்ரீயா மேல இருந்து கீழே விழுகிறான், அப்ப அவனோட வெயிட்டே அவனுக்கு ஃபீல் ஆகாது இல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த மொமெண்ட்டை தான், அந்த தாட்டை தான் தன்னோட வாழ்நாளிலேயே தனக்கு ஏற்பட்ட ரொம்ப மகிழ்ச்சியான சிந்தனை, ரொம்ப மகிழ்ச்சியான தாட் அதுதான் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்குலாம் இந்த மாதிரி பில்டிங் மேல இருந்து கீழே விழுகிற மாதிரி இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துச்சுன்னா திருக்கும் துக்கத்துல இருந்து நான் முழிச்சு பண்ணேன் தவிர, என்னடா இவரு இதை போய் ரொம்ப ஹாப்பியான சிந்தனை ஹாப்பியான தாட்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இது ஏன் இவருக்கு ஹாப்பியான சிந்தனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிந்தனை அவருக்கு என்ன புரிய வச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி கான்ஸ்டன்டான ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறவருக்கும் எங்கேயுமே போகாம ஸ்டேஷனரியா ஒரே இடத்துல இருக்கிறவருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. தான் கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போயிட்டே இருக்கிறோமா இல்ல ஸ்டேஷனரியா ஒரே இடத்துல தான் இருக்கிறோமா அப்படின்றத அவரால் எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இயற்பியல் விதிகள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இயங்கும். இதுதான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி நமக்கு சொன்னது. இப்போ ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில உள்ள ஈக்குவலன்ஸ் பிரின்சிபலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி 2 விஷயங்களை தான் நம்மள்ட்ட சொல்லுது. புவியீர்ப்பு விசையினால, அதாவது கிராவிட்டியால மேல இருந்து கீழே ஃப்ரீயா விழுகிறவருக்கும் புவியீர்ப்பு விசையே இல்லாத ஒரு இடத்துல ஸ்டேஷனரியா இருக்கிற ஒருத்தருக்கும் இயற்பியல் விதிகளானது ஒரே மாதிரி தான் இயங்கும். ஒருத்தன் ஃப்ரீயா மேல இருந்து கீழே விழுகிறான், அப்ப அவனோட வெயிட்டே அவனுக்கு ஃபீல் ஆகாது இல்ல. கிராவிட்டி இல்லைன்னா கூட வெயிட்டே ஃபீல் ஆகாது இல்ல. கிராவிட்டி உள்ள இடத்துல ஸ்டேஷனரியா இருக்கிறவருக்கும் கிராவிட்டி இல்லாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ஆக்சலரேட் ஆகிறவருக்கும் இயற்பியல் விதிகளானது ஒரே மாதிரி தான் இயங்கும். அதாவது இப்ப நீங்க கிராவிட்டி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அதாவது பூமியில இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உங்களோட வெயிட் ஃபீல் ஆகும். இது நார்மல். இந்த கண்டிஷன் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதே நீங்க ஸ்பேஸ்ல இருக்கிறீங்க, அதாவது கிராவிட்டி இல்லாத இடத்துல இருக்கிறீங்க. இப்போ பூமி உங்களை என்ன ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்குதோ அந்த ஃபோர்ஸ்ல நீங்க ஸ்பேஸ்ல இருக்கிறப்ப அதே அளவு ஃபோர்ஸ்ல நீங்க மேல மூவ் ஆனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க எவ்வளவு வெயிட்ட ஃபீல் பண்றீங்களோ அதே வெயிட்ட தான் அங்கேயும் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது கிராவிட்டி இருக்கிற இடத்துல நீங்க ஸ்டேஷனரியா இருக்கிறதும் கிராவிட்டியே இல்லாத ஸ்பேஸ்ல நீங்க இருக்கிறப்ப மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் உங்களை இப்ப கீழ் நோக்கி உங்களை எந்த ஃபோர்ஸ் இழுக்குதோ அதே அளவு ஃபோர்ஸோட உங்களை மேல் நோக்கி இழுத்தா அப்ப நீங்க இருக்கிறதுக்கும் இப்ப நம்ம இங்க இருக்கிறதுக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு இடத்துலயுமே இயற்பியல் விதிகள் ஒரே மாதிரி தான் இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிஃப்ட்ல நம்ம போறப்ப அந்த லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுற அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் திடீர்னு நம்மள கீழே பிடிச்சி இழுக்கும். அதாவது கிராவிட்டி ஏதோ அதிகமான மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது ஆக்சுவலா கிராவிட்டி அதிகமாகல, மேல இருந்து ஒரு ஃபோர்ஸ் நம்மளை பிடிச்சி இழுக்கிறதால நம்ம அந்த வெயிட்டை, அதாவது எக்ஸ்ட்ரா வெயிட்டை ஃபீல் பண்றோம். இங்க பூமி நம்மள எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொண்டு கீழே இழுக்குதோ அதே ஃபோர்ஸ்ல ஸ்பேஸ்ல அந்த லிஃப்ட் மாதிரி ஒரு செட்டப்ல மேல் நோக்கி இழுத்தோம் அப்படின்னா லிஃப்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க பூமியில இருக்கிறீங்களா இல்ல ஸ்பேஸ்ல மேல இழுக்கப்படுற ஒரு லிஃப்ட்டுக்குள்ள இருக்கீங்களான்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் E = mc² விட சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த ஈக்குவலன்ஸ் பிரின்சிபலை தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா இது நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. இதெல்லாம் தான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸ்டே டியூன். கிராவிடேஷனல் பவர். கிராவிடேஷனல் பவரா? ஆமாப்பா, கிராவிடேஷனல் பவர். கன்ஃபியூஸ் ஆகாத, அதுல 2 வகை இருக்கு. நியூட்டன் கிராவிட்டியில ஆப்பிள்ஸ் கீழே விழும், ராக்கி கிராவிட்டியில பீப்புள்ஸ் மேல போவாங்க.